பெஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் எங்க போய் ஓப்பன் பண்ணிக்கிறது, பெஸ்டான அந்த brokerage பிளாட்ஃபார்ம் எது, அண்ட் தென் நம்ம எங்க போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா ஈஸியா இருக்கும், கேவைசி வெரிஃபிகேஷன் எப்படி ஈஸியா முடிக்கிறது, அண்ட் தென் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு, எதுல எது பெஸ்டா இருக்கும் ஒரு பிகினரா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அண்ட் தென் எப்படி ஒரு ஸ்டாக் வந்து பை பண்றது, எப்படி ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்றது, அண்ட் தென் நம்ம பை பண்றது செல் பண்றதை பொறுத்து இந்த சார்ஜஸ் வந்து மாறும். ஸோ அந்த சார்ஜஸ் மாறுறதுல எது நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும், அண்ட் தென் நீங்க ஏஎம்சி சார்ஜஸ் இருக்கு, அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கு, இந்த மாதிரி பல சார்ஜஸ் வந்து இருக்கு. இதுல ஒரு பிகினரா உள்ள வரும்போது கம்மியான அமௌண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 மாசத்துக்கு இல்ல 10,000 மாசத்துக்கு வந்து நம்ம பண்ண வரோம் அப்படின்னா எது வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன brokerage வந்து செலக்ட் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி வந்து ஒரு ஷேர் வந்து பை பண்றது செல் பண்றது, அண்ட் தென் கேவைசி வெரிஃபிகேஷன்ல எவ்வளவு சீக்கிரம் வந்து முடியும். ஸோ ஓவராலா வந்து ஒரு brokerage பிளாட்ஃபார்மை எப்படி நம்ம சூஸ் பண்றதுல இருந்து, ஒரு ஸ்டாக் எப்படி நம்ம வாங்கி விற்கிறதுல இருந்து, அண்ட் தென் அதுல இருக்க டாக்ஸஸ், நம்ம ஒரு ஷேர் இப்ப வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸஸ்ல எது வந்து இருக்குதுலே பெஸ்டா இருக்கு. நான் 1000 ரூபாய்க்கு நீங்க ஷேர் செல் பண்றேன் அப்படின்னா 100 ரூபா ஒருத்தவங்க டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கம்மியா யார் போடுறாங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து மாறும். ஸோ அதை விட கம்மியா யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மொத்த டீடைல்ஸ் வந்து இங்க பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் இன்னொரு டிமாண்டும் வந்து கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க இப்ப பை பண்ணிருக்க brokerage பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட நிறைய அப்டேட்ஸ் வந்து மாத்திருக்காங்க, அந்த brokerage சார்ஜஸ் அண்ட் தென் ஏஎம்சிஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல. ஸோ ஓவரால் இந்த வீடியோல இதை தான் நம்ம அவுட் புட் எடுத்துட்டு போறோம். இதெல்லாம் நான் வந்து டாப் 4 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா அந்த டாப் 4 தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ற ஒரு brokerage பிளாட்ஃபார்மா இருக்கு நம்ம கிளைண்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அந்த டாப் 4 அண்ட் தென் ஒரே ஒரு பேங்கிங் அந்த ஆப் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். லைக் HDFC வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஐசிஐசியும் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்க பேங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஒரு பேங்க் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்றது ஐடிஎஃப்சியா இருக்கு. ஏதோ ஒரு பேங்க் நீங்க யூஸ் பண்றது வச்சுங்க. இது அந்த ஐடிஎஃப்சின்றத பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, பட் 4 மேஜர் பிளாட்ஃபார்ம் அண்ட் தென் நம்மளோட பேங்கோட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது ஜெரோதா இருக்கு, அண்ட் தென் ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ். இதனாலதான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த நாள் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்டான பிளாட்ஃபார்மா இருக்கு பிகினர்ஸ்க்கு. இதுலயும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்டா வந்து நான் லாஸ்ட் டைம்ல சொல்ல போறேன். ஏன்னா அது வந்து இப்ப நான் சார்ஜஸ் வைஸ் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி எடுக்கும் போது எனக்கே தெரிய வந்தது இந்த பிளாட்ஃபார்ம் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் 2022 அந்த டைம்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் அப்போ ஓப்பன் பண்ணும்போது ஏஞ்சல் ஒன்ல தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நான் ஐஎன்என் ஆஃபீஸ்லயும் என்கிட்ட அக்கௌண்ட் வந்து இருக்கு, அண்ட் தென் ஏஞ்சல் ஒன்லயும் அந்த அக்கௌண்ட் இருக்கு இப்போ. ஸோ நான் யூஸ் பண்றது இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல ஏஞ்சல் ஒன் நான் அப்போ சூஸ் பண்ணதுக்கு காரணம் அப்ப இருந்த அந்த ஏஎம்சி சார்ஜஸ், அண்ட் தென் அப்போ அந்த நான் ஸ்டடி பண்ணிட்டு சூஸ் பண்ணும்போது எனக்கு ஏஞ்சல் ஒன் பெட்டரா இருந்துச்சு. இப்போ அதை விட பெட்டரான ஆப் ஒன்று இருக்கு இந்த 4லயே தான். ஸோ அது என்ன இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க இந்த 4 ஆப் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து என்ன அப்படின்றத பாத்துடலாம். இந்த நம்ம 4 அக்கௌண்ட்டுக்குமே சேமான ப்ரொசீஜர் தான். நீங்க பேங்க்ல ஓப்பன் பண்ணாலும் சேமான ப்ரொசீஜர் தான். நீங்க பேங்க்ல ஓப்பன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க HDFC, ஐசிஐசிஐ எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, கோட்டக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க நீங்க போயிட்டு உங்களோட கிளைண்ட் கேர் மேனேஜர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேங்க்ல வந்து. இப்போ நீங்க ஆன்லைன்ல ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து எல்லாத்துலயும் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ இங்க நம்ம இந்த 4 ஆப்ல ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுறது ஃபர்ஸ்ட் பேன் கார்டு தேவைப்படுது, அண்ட் தென் இந்த பேன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கு ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னா அது வந்து பேன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ ஆதார் கார்டு லிங்க்டு பேன் கார்டும் வந்து வேணும். அண்ட் தென் நீங்க கேவைசி ஃபார்ம் அந்த வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது உங்களோட ஆதார் லிங்க்டு ஒரு நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், மொபைல் நம்பர். ஸோ அதோட ஓடிபி நீங்க வந்து போடணும் இந்த கேவைசி ஃபார்ம் முடிக்கும் போது. நான் என்ன பெஸ்ட்னு சொல்ற ஆப்பிள் தான் நீங்க ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, நீங்க என்ன ஆப்ல வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது 4த்துல. ஏன்னா இந்த சார்ஜஸ் வைஸ் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெஸ்ட் எதுன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுல வந்து நீங்க அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல ஏத்திட்டு இதை எல்லாமே நீங்க பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் உள்ள எடுத்துட்டு அண்ட் தென் நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களோட நம்பர் அண்ட் தென் இதெல்லாம் கேட்கும், நம்பர் இமெயில் ஐடி கேட்கும். நம்பர் இமெயில் ஐடி போட்டுட்டு கேவைசி வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கேவைசி வெரிஃபிகேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேன் கார்டு டீடைல் கேட்கும், அதோட இமேஜ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டோட இமேஜ் கேட்கும். ஸோ அதை நீங்க கொடுத்துடணும். ஸோ தென் ஆதார் கார்டு லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்க போட்டுற போறீங்க. ஸோ இது 2 தான் அக்கௌண்ட் ஓப்பனிங். அதுக்கடுத்து வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. அது வந்து செக் கேன்சல்டா இருக்கலாம், இல்ல பாஸ்புக்கா இருக்கலாம், இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். ஸோ இதுல நீங்க ஏதோ ஒன்று வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்ற பேங்கோட ஆப் வந்து உங்ககிட்டயே இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசத்தோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி அதையே போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடும். எண்ட்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு, உங்களோட சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் வந்து போட்டு கொடுக்கணும். ஒயிட் பேப்பர்ல ப்ளூ பென்ல எழுதிக்கிங்க மேக்ஸிமம், இல்ல பிளாக் பென்ல கூட எழுதிங்க. ஒயிட் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிங்க ஒயிட் பேப்பர்ல. ஸோ அதை எடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேவைசி ஃபார்ம்ல வந்து கேட்பாங்க. ஸோ கேவைசி வெரிஃபிகேஷன் ஃபார்ம்ல பேன் கார்டு, ஆதார் கார்டு, அண்ட் தென் உங்களோட பேன் கார்டுல ஆதார் கார்டு லிங்க் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. அந்த நேம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் எல்லாத்துக்குமே. ஸோ இதுல எதனா தப்பு இருந்துச்சு அப்படின்னா கேவைசி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த உங்களோட சிக்னேச்சரும் வந்து போட்டுக்க, பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து தேவை. அண்ட் தென் இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வெப்கேம்ல வந்து உங்களோட போட்டோ வந்து எடுத்துக்க சொல்லும்.
எல்லா ஆப்லயுமே அது வந்து சேம் தான். ஸோ வெப்கம்ல உங்களோட போட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து ஜெரோதால அன்னைக்கே வந்து கொடுக்க பார்ப்பாங்க. லைக் நீங்க இன்னைக்கு 9 மணிக்கு ஓப்பன் பண்றீங்க, மார்க்கெட் ஓப்பனிங் டேஸ்ல மட்டும் வச்சுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடேல நீங்க இன்னைக்கு ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து ஜெரோதா வந்து கொடுக்க பார்ப்பாங்க. அதாவது இந்த கேஒய்சி ஃபார்ம் வந்து முடிச்சிருவாங்க. இதுவே நீங்க மத்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் எடுத்தாலும் ஒரு நாள் வந்து ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பை அண்ட் செல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ரொசீஜர்ன்றது. ஸோ நீங்க இப்படிதான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அண்ட் தென் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஷேர் வந்து பை பண்றோம் செல் பண்றோம் அப்படின்னா அதுல சார்ஜஸ் நிறைய இருக்கு. ஸோ பை அண்ட் செல் எப்படி பண்ணிக்கிறது? நீங்க வந்து ஒரு ஷேர்ல போயிட்டு நீங்க ஜெரோதா எந்த ஆப் நீங்க ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், இல்ல உங்களோட பேங்க் ஆப் எது ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, அங்க போயிட்டு நீங்க சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன ஸ்டாக் வாங்க போறீங்களோ அந்த ஸ்டாக் நேம் வந்து அடிங்க. அந்த ஸ்டாக் நேம் அடிச்ச உடனே அது வந்து என்எஸ்சியோ பிஎஸ்சியோ வந்து வரும். என்எஸ்சி பிஎஸ்சி இதுல எது வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வேணாம். ரெண்டுத்துல எது வாங்கினாலும் பெஸ்ட் தான். இங்க வாங்கி அங்க விற்கலாம், அங்க வாங்கி இங்க விற்கலாம். ஏன்னா ₹1 ₹2 வந்து மாறும். ஸோ அதை வச்சு நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம், ஆர்பிட்ரேஜ் பண்ணிக்கலாம்லாம் பார்க்காதீங்க. அது வந்து கொஞ்சம் யூஸ்லெஸ் தான். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 100 கோடி 200 கோடி பண்றீங்கன்னா அது ஓரளவுக்கு பாசிபிள். பட் இதுல வந்து அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால என்எஸ்சி பிஎஸ்சி எதுல வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த சிம்பிள் வந்து பாத்துக்கங்க. ஸோ என்ன ஷேர் வாங்க போறீங்களோ அதை நீங்க சர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அது ஷேர் வந்துடும். அதுல வந்து எவ்வளவு குவான்டிட்டி, 1 2 3 அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி ட்ரேட்னு இருக்கும், அதை கொடுங்க. இன்ட்ராடே வந்து கொடுத்துறாதீங்க. அதை தாண்டி நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும், அதெல்லாம் வந்து எதுவும் தர வேணாம். லிமிட் மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஸோ அது வந்து லிமிட்னா நீங்க அந்த பிரைஸ் ஒன்று இருக்கும், அந்த பிரைஸ்ல வந்து வாங்கணும்ன்றது. மார்க்கெட்ன்றது கரெக்டா மார்க்கெட் பிளேஸ்ல வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த ஒரு ரெண்டு ரோலாம் பார்க்க வேணாம். நீங்க அன்னைக்கு ஷேரை வாங்க போறீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆர்டர் வந்து செல் பண்ணிடுங்க. அண்டர் வேல்யூ தான் பிக் பண்ண போறீங்க. ஸோ அதனால அப்படியே ஷேரை வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைக்கு. அண்ட் தென் இதுவே நீங்க க்ரோ, ஏஞ்சல் ஒன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அப்ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 0ல இருந்து 300 வந்து போட்டிருக்காங்க, 250 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றவங்க கிட்ட நான் கேட்ட வரைக்கும் ₹200 சார்ஜ் பண்ணிருக்காங்க, 250 சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேயுமே இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து இருக்கு. பேங்க்ஸ்ல ஆப்வியஸ்லி அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து இருக்கும், ஒரு பேங்கை பொறுத்து மாறும். ஸோ ஓவராலா நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து இல்லாம இருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன் அண்ட் தென் க்ரோத மட்டும்தான். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது. ஜெரோதாலே இருக்கு அண்ட் தென் பேங்க்லயே வந்து இருக்கு. ஸோ இது வந்து இப்போ இவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இங்க கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்றாங்க, ஜெரோதா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏஎம்சி சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஒரு அக்கௌண்ட் நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இங்க ஏஎம்சி. அது வந்து உங்களுக்கு ஜெரோதால மிஸ் ஆகும், க்ரோலையும் மிஸ் ஆகும். ஆனா ஏஞ்சல் ஒன்ல வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஏஎம்சின்றது. ஆனா அப்ஸ்டாக்ஸ்ல ஏஎம்சின்றதும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ஸ்டாக்ஸ்ல வந்து ஓப்பனிங் சார்ஜும் இருக்கு, ஏஎம்சியும் வந்து இருக்கு. ஆனா உங்களுக்கு க்ரோல எதுவுமே கிடையாது. ஓப்பனிங்க்கும் சார்ஜ் கிடையாது, ஏஎம்சிக்கும் சார்ஜ் கிடையாது. ஜெரோதால உங்களுக்கு ஓப்பனிங் சார்ஜ் இருக்கு, ஆனா ஏஎம்சிக்கு வந்து சார்ஜ் கிடையாது ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு. அதுவுமே வந்து ஒரு ₹300 வந்து ஒரு ₹300 ₹250 வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்து மாறும். ஸோ இது எல்லாமே இருக்கு சார்ஜஸ் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம பை அண்ட் செல்லுக்கு வருவோம். பை அண்ட் செல் தான் வந்து இப்போ இருக்கிறதுல பெரிய மேட்டர். ஸோ இங்க வந்து பிளாட் ஆர்டரா ஈக்விட்டி நான் சொல்றது. ஸோ இது எல்லாமே டெலிவரி ட்ரேட் தான். நீங்க இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் பண்றீங்கன்னா அதோட சார்ஜஸ்லாம் வேற. இது ஃபுல்லாவே இன்ட்ராடேக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ இன்ட்ராடே நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பை அண்ட் செல்ல சார்ஜஸ் வந்து இருக்கு. ₹20 வந்து பர் ஆர்டர் வந்து மேக்ஸிமம். ஸோ பர் ஆர்டர் வந்து ₹20 மேக்ஸிமம் வந்து கலெக்ட் பண்ணலாம். நீங்க அதுக்கு மேல வந்து கலெக்ட் பண்ண முடியாது. பர் லோ வந்து ஏஞ்சல் ஒன்ல மினிமம் ₹2 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. இது வந்து க்ரோல நம்ம பார்க்கும்போது 0.05% இருக்கு. ஸோ அப்படின்னா 0.05% போது ரொம்பவே கம்மி தான் இது. ஸோ நீங்க பை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ₹20 அப்படின்றது வந்து ஃபிளாட் ஆர்டர். அதுக்கு மினிமமா சார்ஜ் பண்றது ஏஞ்சல் ஒன் வந்து மினிமமா ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க க்ரோக்கு போனீங்க அப்படின்னா 0.005% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ஸ்டாக்ஸ்லயுமே வந்து சேம் தான். 0.1%, 0.05% அப்படின்றத நீங்க டிஃபரன்ஸா வச்சுங்க. க்ரோல வந்து கம்மி, ஏஞ்சல் ஒன்ல வந்து ₹2 மினிமம். அண்ட் தென் உங்களுக்கு ஜெரோதால வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த டெலிவரி ஆப்ஷன்றது. ஸோ டெலிவரி நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஒரு ஷேரை வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க இது இருக்கிறதுல எல்லா பிளாட்ஃபார்ம் எதுல வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த 0.5% வரும்போது கொஞ்சம் என்ன எதுன்னு புரியாம இருக்கும். நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ நீங்க இந்த சார்ஜஸ் வைஸ்லாம் நீங்க வந்து யோசிக்க வேணாம். நீங்க ₹4000 மேல நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி ₹20 வந்து ஃபிளாட் ஆர்டரா இருக்கும். நீங்க அதுக்கு மேல போனீங்க அப்படின்னாலும் ₹20 தான் ஃபிளாட் ஆர்டர். அது கீழே நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ₹20 கீழே வந்து அந்த 0.1% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ₹3000 நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து 0.1% இருக்கு அப்படின்னா ₹30 வந்து வரும். ஸோ அப்படின்னும் போது இங்க வந்து ₹30 இவங்களால சார்ஜ் பண்ண முடியாது, ₹20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ₹3000 ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ல அவங்க சார்ஜ் பண்றது ₹20 தான் இருக்கும். இதுவே நீங்க க்ரோல போனீங்கன்னா 0.5% சொன்னோம். ஸோ அப்போ 0.5%னா இந்த ₹30 பாதி ₹15. ஸோ ₹15 வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க. நீங்க அதுக்கு மேல போக போக ₹20 தாண்ட மாட்டாங்க. ₹20 வரும்போது லிமிட். ஸோ நீங்க ₹10,000 ஆர்டர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னா, ஸோ நீங்க ₹10,000 ஆர்டர் போறீங்க அப்படின்னா ₹20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ₹30,000 ஆர்டர் போட்டாலும் சரி, ₹1,00,000 ஆர்டர் போட்டாலும் சரி, ₹20 தான் மேக்ஸிமம் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே. ₹20 தாண்டி அவங்களால சார்ஜ் பண்ண முடியாது. அது கீழே கம்மியா வர வர
2 ரூபான்றது மினிமம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள வந்து 2 ரூபா டு 18 ரூபா வந்து ஷேர் வந்து ஆகும். 2 ரூபா டு 18 ரூபா வந்து இங்க ஷேர் வாங்குறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்னா நீங்க சின்ன சின்ன ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் இந்தியன் பேங்கை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து brokerage அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியும். பட் அப்படிலாம் கிடையாது. நீங்க பிளேஸ் பண்ணும்போது ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க பிளேஸ் பண்றீங்க, இல்ல அப்படின்னா ஒன்னா கூட வாங்குறீங்க அப்படின்னா கூட செல் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா அங்க பை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதை மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ செல்லுக்குள்ள போகலாம். ஸோ பைன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ செல்குள்ள போனோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கு. நீங்க ஏன்னா ஷேரை வித்துட்டு வெளியே வரீங்க. ஸோ நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நான் என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்றேன். நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க. எப்படி பை பண்றது brokerage இருக்கோ அதே மாதிரி செல் பண்றதுக்கும் வந்து brokerage இருக்கு. ஸோ brokerage ஃபர்ஸ்ட் அண்ட் தென் எஸ்டிடின்றது ஒன்று இருக்கு, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இது ஒரு அப்ளிகபிள். அண்ட் தென் நீங்க எக்ஸ்சேஞ்சஸ்க்கு காசு தரணும், அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது ஒன்று இருக்கு. அண்ட் தென் செபியுமே சார்ஜ் பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு 10 ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 0.00006 rupees அப்படின்ற மாதிரி வரும். 6% வரும். அப்படின்னா பைசால ரொம்ப கம்மியா வரும். ஸோ 1 கோடி ரூபா நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ். ஸோ அப்படின்னும் போது பாத்துக்கங்க, ரொம்ப டீட்டெயிலா போகலாம். ஸோ செபியோட சார்ஜஸும் இருக்கு. அண்ட் தென் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு. அண்ட் தென் நீங்க ஜிஎஸ்டின்றது வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டிபி சார்ஜஸ்னு ஒன்று இருக்கு லாஸ்டா. ஸோ இதுதான் லாஸ்ட். ஸோ இந்த டிபி சார்ஜஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து நீங்க செல் பண்றதுக்காக எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டிபி சார்ஜஸ்ன்றது. டிபி சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்ல எல்லாமே செல் பண்ணும்போது இவங்க அபிஷியலா சார்ஜ் பண்ற ஒரு அமௌண்ட். brokerage தனி, இங்க செல் பண்றது இந்த டிபி சார்ஜஸ்ன்றது தனி. இந்த டிபி சார்ஜஸ் யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிடிஎஸ்எல் அண்ட் தென் என்எஸ்டிஎல் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா நீங்க எவ்வளவு செல் பண்ணாலும் 15 ரூபான்றது லிமிடெட். பட் இங்க நீங்க brokerage நீங்க கட்டுறதுன்றது லிமிடெட் கிடையாது. இங்க வந்து மாறும். இதுல ஜெரோதாக்கு வந்து 0 தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் பை பண்றதுக்கு எப்படி 0வோ அதே மாதிரி செல் பண்றதுக்கு இங்க 0 தான். க்ரோல வந்து 0.05%, இங்க ஏஞ்சல் ஒன் வந்து 0.1%, அப்ஸ்டாக்ஸ்லயும் 0.1%. அப்படின்னா க்ரோ வந்து இதோட பாதியில வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து செல்லுக்கும் வந்து இருக்கிற brokerage-ஆ இருக்கு. பைக் எப்படியோ அதே மாதிரி செல்லுக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்க, செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சவுத் இந்தியன் பேங்க் வித்தாலும் அது வந்து ஒரு ஆர்டர். ஸோ அதுக்கு வந்து 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷேரை நீங்க வித்தாலும் 20 ரூபான்றதை சார்ஜ் பண்ணிருப்பாங்க. நீங்க மொத்தமா வித்தாலுமே உங்களுக்கு வந்து 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஷேர் வித்தாலும் 20 ரூபா, மொத்தமா வித்தாலும் 20 ரூபா. 1 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்கு, நீங்க 10 ஷேர் வந்து வாங்கிருக்கீங்க, 10 ரூபா வந்து இருக்கு. அது ப்ராஃபிட் வந்து இப்போ 20 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். 20 ரூபா போயிடுச்சு நம்மளுக்கு லாபம் தானே சொல்லிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸிகூஷன் ஆர்டருக்கு 20 ரூபான்றது brokerage சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அடுத்தது டிபி சார்ஜஸ்ன்றது காமன். அது 15 ரூபா வந்து வரும். 15.63 பைசா வந்து வருது. ஸோ அது வந்து காமன், அதை கலெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் இந்த டிபி சார்ஜஸ் அண்ட் தென் brokerage சார்ஜஸ். ஸோ brokerage-ன்றது வந்து ஆப்வியஸ்லி 20 ரூபா வந்து இருக்கும். டிபி சார்ஜஸ்ன்றது 15 ரூபா. ஸோ மொத்தமா சேர்ந்து 35 ரூபா. அந்த 35 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்து 18% போடுவாங்க. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 40 rupees கிட்ட வந்துடும். ஸோ நீங்க 20 ரூபா ஆர்டர் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா 40 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா செல் பண்ணும்போது ஒரு ஷேரா செல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்க செல் பண்ணும்போது மொத்தமா நீங்க உங்களுக்கு எப்போ கஷ்டப்படுதோ அப்போ மட்டும் செல் பண்ணுங்க. சும்மா இருக்க டைம்லாம் வாங்கி விற்காதீங்க. ஏன்னா இந்த தப்பு நான் வந்து பிகினரா இருக்கும்போது நானும் பண்ணியிருக்கேன். கலைஞர்ஸ் வந்து நான் 100 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். அது 150 ரூபா போனே வித்துருக்கேன். ஸோ அப்படி நான் விற்கும் போது ஒரு 2-3 ஷேர் தான் விற்பேன். காலைல ஒன்று விற்பேன், திடீர்னு மதியானம் ஒன்று விற்பேன். அப்படி விற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகி எனக்கு லாஸ் தான் வந்தாயிருக்கு. அதான எனக்கு அப்போ தெரியல, இப்போதான் தெரியுது. இப்போ நான் செல்லே பண்றது கிடையாது. ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு நான் செல்லே எதுவும் பண்றது கிடையாது. காசு தேவை மட்டும் தான் செல் பண்ண போறேன். இப்போதைக்கு எதுவும் காசு தேவைப்படல, செல் பண்ணாம தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு மட்டும்தான் நீங்க மொத்தமா வந்து செல் பண்ணுவீங்க. நீங்க சின்ன சின்னதா ஆர்டர் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்ளிகபிள். டிபி சார்ஜஸ் வந்து என்டையர் டேக்கு ஒரு நாள் மட்டும் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க என்டையர் டேல நீங்க 10-15 ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணலாம். செல் ஆர்டர் நீங்க 20 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, 20 நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட 15 ரூபா தான். ஆனா இங்க brokerage தான் நீங்க தர வேண்டியது ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா வந்து தர வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சவுத் இந்தியன் பேங்க் காலில் ஒன்று செல் பண்றீங்க, மதியம் ஒன்று செல் பண்றீங்க அப்படின்னா 20 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ 40 ரூபா இங்க வந்தது. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ 50 ரூபா கிட்ட வந்துடும். அண்ட் தென் எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், ஸோ இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஒரு 55 ரூபா வந்துடும். நீங்க செல் பண்றது 55 ரூபா, அதுக்கான சார்ஜஸ் 55 ரூபா போது நீங்க நெட் லாஸ்ல போய் முடிஞ்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு காசு தேவை அப்படின்னா மொத்தமா வித்துருங்க. அதுதான் பெஸ்டான வேவா இருக்கும். மொத்தமா வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து கம்மியாகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் செல்ல இருக்க கான்செப்ட். நீங்க விற்க போறீங்க அப்படின்னா மொத்தமா வித்துருங்க. பை பண்ணும்போது அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க சின்ன சின்னதா கூட வாங்கிக்கலாம், ஒரு ஷேரா கூட வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பெரிய சார்ஜஸ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு பைக் வந்து மேக்ஸிமமே வந்து 20 ரூபா தான். அண்ட் தென் அதுக்கு அதை தாண்டி எந்த சார்ஜஸும் கிடையாது. மினிமம் வந்து 2 ரூபா தான். ஜெரோதால அது கூட கிடையாது. ஸோ அதனால பை பண்றதுன்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செல் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பை அண்ட் செல் பார்த்தாச்சு. அண்ட் தென் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுன்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை தாண்டி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் நீங்க ஓப்பன் பண்ணும்போது புதுசா இருக்கும். அப்படின்னா நீங்க ஒரு புது கஸ்டமரா நீங்க உள்ள வரீங்க. அண்ட் தென்
இதுல நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்தோம்னா இந்த ட்ரேடிங் அண்ட் தென் டிமேட் அக்கௌண்ட்ன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இங்க இந்த brokerage சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, இது ஏஞ்சல் ஒன் ஜெராதோ இவங்க எல்லாம் யாரு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சின்ன ஒரு மைண்ட் கிளாரிபிகேஷனுக்காக தான். ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் தென் டிமேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. டிமேட் அக்கௌண்ட்ன்றது இங்க சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்காக ஓப்பன் பண்ற ஒரு அக்கௌண்ட். அப்படின்னா நீங்க என்ன ஷேர், நீங்க இந்தியாவில் இருக்க நீங்க என்ன ஷேர் வாங்கினாலும் சரி, அது போய் டிமேட் அக்கௌண்ட்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா நீங்க சிடிஎஸ்எல் அண்ட் தென் என்எஸ்டிஎலுக்குனே ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுல ஒரு பின்கோட்ல நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டுலாம் கேட்கும். ஸோ அந்த ஆப்ல நீங்க ஏற்றி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் நீங்க இருக்க பிளாட்ஃபார்ம், இந்த 4 பிளாட்ஃபார்மே நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே என்எஸ்டிஎல் அண்ட் தென் சிடிஎஸ்எல் கிட்ட தான் வந்து லாஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா அவங்க தான் டிமெட்டீரியலைஸ்டு அந்த ஒரு ஷேரை வந்து ஹோல்டிங் பண்றாங்க. அதாவது டிஜிட்டல் லாக்கர் மாதிரி வச்சுக்கோங்க, அங்க வந்து உங்களோட ஷேர் வந்து இருக்கும். இதுக்கு பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்ன்றது உங்களோட பேங்க்குக்கும் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் தென் டிமேட் அக்கௌண்ட் இப்படி கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களோட பேங்க்கையும் அண்ட் தென் உங்களோட ட்ரேட் பண்றதுக்கு பை அண்ட் செல் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு அந்த பை அண்ட் செல் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அதுக்கு பேர் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பேங்க் கூட டைப் ஆயிருக்கும், அதே மாதிரி உங்க டிமேட் கூடயும் டைப் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நடுவில் இன்டர்மீடியேட் மாதிரி. இதுதான் ஜெரோதா அண்ட் தென் ஏஞ்சல் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இவங்களோட சர்வீஸ்ன்றது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ஸோ இவங்க வந்து உங்களோட பேங்க் கிட்ட இருந்து காசு நீங்க ஃபண்ட் ஆட் பண்றீங்கனாலும் சரி, ஃபண்டை வந்து நீங்க இங்கிருந்து வித்ட்ரா பண்றீங்கனாலும் சரி, இதுக்கு நடுவில் பை அண்ட் செல் பண்ணி கொடுப்பாங்க உங்க பேங்க்குக்கு. சேம் வந்து நீங்க ஒரு ஷேரை பை பண்றீங்க அப்படின்னா அந்த ஷேர் வாங்குறது விற்கிறது எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நடுவில் இன்டர்மீடியேட்டரி, ஸோ ஒரு புரோக்கரா தான் நடுவில் செயல்படுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். நீங்க இது ரெண்டு அக்கௌண்ட்டுமே தேவை. நீங்க ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இடிஎஃப்க்கும் சேம் தான். ஸோ அதுவுமே டிமேட் அக்கௌண்ட்ல தான் வரும். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ ஓவரால் சம்மரியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பனிங்ன்றது ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். பை அண்ட் செல் பண்ணும்போது பைக்கு வந்து நீங்க பெருசா யோசிக்க தேவையில்ல. நீங்க சின்ன சின்னதா ஷேர் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அது லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் முடியும். விற்கும் போது மட்டும் ஒன்னொன்னா விற்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா மொத்த அக்கௌண்ட்டுமே நீங்க வந்து வித்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவை, அர்ஜென்ட் தேவை, மேக்ஸிமம் விற்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவை அப்படின்னா 100 சவுத் இந்தியன் பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா 100மே வந்து வித்துருங்க. அதுதான் பெஸ்டானவே. நீங்க மீதி இருக்க ஹோல்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆனா நீங்க சவுத் இந்தியன் பேங்க்ல விற்க போறீங்க, இதுல ஒரு 50, டாடா மோட்டர்ஸ்ல 50 அப்படிலாம் விற்காதீங்க. ஒரு ஹோல்டிங்ஸ் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க கேன்சல் பண்ணும்போது 20 ரூபான்றது நீங்க 10,000 ரூபாய்க்கு வித்தாலும் 20 ரூபா வரும். அண்ட் தென் டிபி சார்ஜஸ் வந்து ஒரு 15 ரூபா வந்து ஆட் ஆகும். அண்ட் தென் அதர் சார்ஜஸ் வந்து ஒரு 40 ரூபா வரும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வரும். இதுவே நீங்க தனித்தனியா விட்டீங்க அப்படின்னா அதிக சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இது செல்லுக்கு அண்ட் தென் பைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் ஏஎம்சின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஸோ நீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எங்க இல்லை அண்ட் தென் ஏஎம்சி எங்க இல்லைன்றதெல்லாம் கரெக்டாக பாத்துங்க. ஏஎம்சி எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ ஓவராலா இப்போ நம்ம வந்துட்டோம், எது வந்து பெஸ்டான அக்கௌண்ட் அப்படின்றது கேள்வியா வரும். என்ன கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ரிசர்ச் பண்ண வரைக்கும் க்ரோ தான் பெஸ்டா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜெராதால வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் இருக்கு, ஏஎம்சியும் இருக்கு. ஆனா க்ரோல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் கிடையாது அண்ட் தென் உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது, ஆனா ஏஎம்சிஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது, ஆனா ஏஎம்சிஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது பெஸ்டா க்ரோ தான் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு நீங்க அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தாலும் 0.1%க்கும் 0.05%க்கும் வித்தியாசம் இருக்கு. 0.1%னா மினிமம் 2 ரூபா வந்து வரும். இதுவே நீங்க 0.05% போட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து டபுள். அப்படின்னா நீங்க வந்து டிவைட் பண்ணிக்க, அதுல இருந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா 1 ரூபா வந்து வரும். அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் அண்ட் தென் ஜெராதால உங்களுக்கு இது கிடையாது. ஸோ அதனால அதை லீவ் பண்ணிட்டுங்க. மற்றது நீங்க எதுல பிளேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபா வந்து வருது அப்படின்னா இங்க உங்களோட புரோக்கர் கமிஷன் வந்து இங்க உங்களோட புரோக்கர் சார்ஜஸ் வந்து 15 ரூபா தான் இருக்கும். அண்ட் தென் செல்லுக்கும் சேம் தான். ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு க்ரோ தான் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏஎம்சியும் கிடையாது அண்ட் தென் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் கிடையாது. இருக்கிற புரோக்கரேஜ்லயே கம்மியானது ஜெராதால வந்து ஃப்ரீ. அதுக்கு அடுத்து கம்மியா இருக்குது க்ரோ தான். அதுக்கு அடுத்து அதிகமா இருக்குது ஏஞ்சல் ஒன் அண்ட் தென் அப்ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. பேங்க் ஆப் எது எடுத்தாலுமே இதை விட எல்லாமே அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த 4 மேஜரான பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்போது க்ரோ தான் வந்து பெஸ்டா இருக்கு. ஸோ அப்படின்னா க்ரோல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க அண்ட் நிறைய ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அதுல வந்து இருக்காங்க. ஸோ அதுல நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த சார்ஜஸ் வந்து மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயத்த வந்து நோட் பண்ணிக்க. நீங்க 4 லட்சத்துக்கு கீழே வந்து நீங்க ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பேசிக் சர்வீசஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் வரும். பிஎஸ்டி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 லட்சத்துல இருந்து நீங்க 4 லட்சம் வச்சிருந்தீங்கனாலும் இதுக்குள்ளதான் வரும். ஸோ இது வந்து brokerage பொறுத்து மாறும். நீங்க 4 லட்சம்ன்றது வந்து காமனா வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏஎம்சிஸ் வந்து பொதுவாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க எந்த பிளாட்ஃபார்மே. அதுக்கு மேல போனாதான் உங்களுக்கு வந்து ரெகுலர் டிமேட் அக்கௌண்டா ஆக்ட் ஆகும். அது கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டி அக்கௌண்டா தான் ஆக்ட் ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு ஜெராதாலையும் இருக்கு அண்ட் தென் உங்களுக்கு க்ரோல மட்டும் தான் கிடையாது. மீதி இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு வந்து ஏஎம்சி சார்ஜஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக சொல்றேன். இந்த பிஎஸ்டி அக்கௌண்ட்ன்றது வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க பல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டி அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எந்த அக்கௌண்ட்ன்றதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணீங்க. பல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இல்ல நீங்க வச்சிருக்கதே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்ல 4 லட்ச ரூபாய் கீழே வந்து வேல்யூ இருக்கான்னு பாத்துக்கங்க. 4 லட்ச ரூபாய் கீழே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்
அதை வந்து பேசிக் டிமேட் அக்கௌண்ட்டா மாத்திங்க. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களோட நீங்க இந்த 4 ஆப்ல எது வச்சிருந்தாலும் சரி, அந்த ஆப்ல போயிட்டு ப்ரொஃபைல்ல போயிடுங்க. போயிட்டு உங்களோட டிமேட் டீடைல்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களோட டிபி ஐடி, கிளைண்ட் ஐடி, டெபாசிட் ஐடி இது எல்லாமே இருக்கும். அது கீழே வந்து பிஎஸ்டிஎன் சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கா பாருங்க. பிஎஸ்டிஎன் மென்ஷன் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் அக்கௌண்டா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் யாரும் சார்ஜ் பண்ண போறதில்ல. நானே ஏஞ்சல் ஒன் தான் வச்சிருக்கேன். நான் 4 லேக் கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கும் போதுமே மேக்ஸிமம் எந்த சார்ஜஸுமே வந்து பண்ணதில்லை. 4 லட்ச ரூபா வரைக்கும் அதுக்கு நம்ம தனியாக போய் அப்ளை பண்ண வேண்டியது தேவையில்லை. ஸோ அது வந்து பேசிக் டிமேட் அக்கௌண்டா தான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதை மீறி உங்களுக்கு ஏஎம்சிஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். டிமேட் அக்கௌண்ட்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஸ்டி அக்கௌண்ட் மென்ஷன் ஆகல. ஆனா உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜ் பண்ணலாம் விட்டுருங்க. 4 லட்சத்துக்கு கீழே நீங்க மெயின்டெனன்ஸ் வச்சிருந்தீங்க, அதாவது போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குது. ஆனா உங்களுக்கு வந்து ஏஎம்சி சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த டீடைல்ஸ் டிமேட் டீடைல்ஸ்ல போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல்ல போய் டிமேட் டீடைல்ல போயிட்டு இதை செக் பண்ணுங்க, பிஎஸ்டி அக்கௌண்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் ஃபார்ம், அதாவது ஏஞ்சல் ஒனுக்கு சப்போர்ட் அட் ஏஞ்சல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து ஹெல்ப் அண்ட் தென் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும் எல்லா ஆப்லயுமே. அது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க. ஜெரோதால வந்து அந்த டிக்கெட் வந்து ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் அந்த சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு மெயில் ரெக்வஸ்ட் ஃபார் பேசிக் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை பிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறேன், எந்த ரெகுலர் அக்கௌண்ட்டா வேணாம், ஏன்னா என்கிட்ட 4 லட்சத்துக்கு எல்லாம் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் அக்கௌண்ட் வந்து பேசிக் டிமேட் அக்கௌண்ட் மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களால ஏஎம்சிஸ் வந்து தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ஓவரால் இந்த வீடியோவா இருக்கு. ஸோ இதுல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பெஸ்டான பிளாட்ஃபார்ம் எதுன்ற வரைக்கும். ஆட் ஆன் என்ன அப்படின்னா, நான் ஐடிஎஃப்சி வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்திருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அதை வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஆட் ஆன் என்ன ஐடிஎஃப்சியில் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஐடிஎஃப்சின்னு இல்லை, நீங்க எந்த பேங்க் வச்சு யூஸ் பண்றீங்களோ, பேங்க் அக்கௌண்ட் எதில் யூஸ் பண்றீங்க அங்கேயே நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் சிஆர்எம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேரை வாங்குறது, விற்கிறது, அண்ட் தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு வந்திருக்கா, அண்ட் தென் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் கரெக்டாக ஷேர் இருக்கா, சிஆர்எம் மூலமா வந்து நீங்க எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலை மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஹிந்திக்காரங்க கனெக்ட் ஆவாங்க, அவங்கள வந்து தமிழுக்கு மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் நீங்க கால் பேசி நேராகவும் உங்களால போய் பார்க்க முடியாது. இதுவே நீங்க இந்த பேங்க் கூட நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஆர்எம்ன்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி பார்த்தாலும் சுற்றி பிரான்ச்சஸ் இருக்க போது நீங்க போயிட்டு விசாரிச்சுக்க போறீங்க என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க பேங்க்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஃபுல்லா வந்து இதுக்காக பண்ணது கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா பேங்கிங் ஆப்ஷன்ஸ்க்காக தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்ட்காக இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா வரும்போது நிறைய வந்து டீடைல் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்காக பிளாட்ஃபார்ம் கிடையாது. இன்டர்ஃபேஸ் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்காது. ஆனா இந்த மற்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லாவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்காகவே கொண்டு வந்தது. ஸோ அதனால அது தனியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டும் தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்க க்ரோ வந்து இப்போ இருக்க பெஸ்டா இருக்கு. அந்த நீங்க பேங்க் அக்கௌண்டே வச்சிருக்கீங்க, அங்கேயே வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கனாலும் அங்கேயே வச்சுக்கலாம். தனித்தனியா மெயின்டைன் பண்ணாலும் தனியா ஒரு இது தனியா இருக்கும்போது பேங்க் அக்கௌண்ட் தனியா இருக்கும். ஸோ எது வந்தாலும் பெஸ்ட் தான். உங்களோட சாய்ஸ் என்ன எதுலாம் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ ஓவரால் வீடியோல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக தான் இருந்திருக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து இப்பயும் வந்து என்னால் அந்த கிராஃப் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. போக வீடியோட குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பண்ணலாம். ஸோ இந்த இப்போதைக்கு இருக்கிறது நிறைய பேர் கேட்டு வந்ததுனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ போக அந்த அப்கிரேட்லாம் பண்ணி இன்னொரு வீடியோ கூட பண்ணுவோம். அதில் சார்ஜஸ்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸல் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸல் மாதிரி போட்டு தான் படிச்சு நானே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் என்னால் வீடியோ வந்து வைக்க முடியல, எடிட் பண்ண முடியல. ஸோ எடிட் பண்ணி தரும்போது இதை நான் வந்து பண்ணி தரேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வச்சு தரேன்.